அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் முதலாவது ஒரு வசனம் பேசிட்டார். என்ன வசனம் பேசிட்டார்? 2வது வசனம் 1:2, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அவங்க கீழே செய்கிற பாவங்கள் மேலே வரைக்கும் வந்துடுது. ஆகையினால நீ அவங்களுக்கு விரோதமாக நீ என்ன செய், பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறார். 2வது செய்தி 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதே செய்தி தான். ஒரே ஊழியக்காரருக்கு 2 முறை ஒரே செய்தியை கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ அந்த ஜனங்களுக்கு தண்டனைக்கு பயந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க? மனம் திரும்பினார்கள். தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இப்படி ஒரு பெரிய எழுப்புதல் தேசம் முழுசும் என்ன செய்யணும்? வரும்படி தேவனுடைய கிரியைகளை பார்த்து தான் மனம் மாறுவாரே ஒழிய வாயின் வார்த்தையினால் மட்டும் அவர் நம்புகிறவர் அல்ல. வாயின் வார்த்தை முக்கியம், கிரியை அதை விட ரொம்ப முக்கியம். எல்லோரும் ஜோமனுமா இந்த 3:10 வசனத்தின்படி இப்படி ஒரு மனஸ்தாபம் ஜனங்களுக்குள்ளே வரும்படியாகும். இப்படிப்பட்ட ஒரு கிரியைகள் தேவன் செய்யும்படியாகும். அழிப்பேன்னு சொன்ன ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேசம் முழுவதும் ஒரு பெரிய மனம் திரும்புதல் வரும்படியாக, தேசத்தின் மேல் தேவனுடைய கோபாக்கினை வராதபடி தேவனுடைய ஆசீர்வாதம் வரும்படியாக எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சோத்திரம் 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 சோத்திரம். தேசம் முழுவதும் ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் உண்டாகும்படியாக ஜெபிப்போம். ஆமென் 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 ஆமென். ஆண்டுடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தமாகணும். மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். தேசத்தில் ஆண்டுடைய தண்டனை இறங்காதபடி தேவனுடைய கிருபை இறங்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேவனுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக